ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நான் இன்றைக்கி ஒரு கப்பு ராகி எடுத்துருக்கேன். ராகியில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் சத்து நிறையா இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாமா? ஒரு கப்பு ராகிக்கு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோவே முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை நான் தாராளமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் சீரகத்தை கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மாவு ரொம்ப சாஃப்டாக வரணும்னா பச்சை தண்ணி ஊற்றினா அந்தளவுக்கு வராது. சுடுதண்ணி லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியை இப்போ கொஞ்சமாக கலந்து கொடுத்துக்கலாம். நிறையா ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாயிரும், மாவு ஒட்டிகிட்டு வராது. தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டானது. இப்போ நம்ம வாழை இலையோ இல்லை ஏதாச்சும் பேப்பர்லையோ தட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு பால்ஸாக உருட்டி தட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக தட்டிக்கோங்க. நான் அடுத்து தோசை தவாவை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை அப்படியே வச்சிட்றேன். இலையிலனா நான் அப்படியே வச்சிட்றேன். பாலித்தீன் பேப்பராக இருந்தால் நீங்கள் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வைக்கணும் அவசியம், ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தாலே நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. மூடி இல்லாமல் வேக வச்சோம்னா மாவு வந்து மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும். மூடி வச்சு மேலேயும் வெந்துடும், அடியிலையும் வெந்துடும். இதேமாதிரி அடுத்த பேச்சையும் தட்டி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்வீட் போட்டால் தான் பிடிக்கும். நான் அடுத்த பேச்சு வந்து ஸ்வீட் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. 2 பக்கம் திருப்பி போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள், வெள்ளை வெளியவே இல்லை, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்படி மூடி வச்சது நல்லா சாஃப்டாக வரும். இதே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பேச்சை தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். இப்போ இது இனிப்பு போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்வீட் போட்டால் தான் பிடிக்கும். இப்போ நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன், அதில் இதை கூட கலந்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஆயிலே ஊற்றிருக்கேன். ஒரு மூடி வச்சு அதே மாதிரி மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு சைடு வேகட்டும். அதே மாதிரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அடுத்த சைடு அதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ராகி ரொட்டி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.